Oh my god! ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இன்னைக்கான ஒரு புது வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சிஸ்டமில் வந்து நிறைய அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இல்லை சாஃப்ட்வேர்ஸாக இருக்கட்டும், இல்லை எதனா ஒரு கேம்ஸாக இருக்கட்டும், நம்ம வந்து நமக்கு தேவையில்லை, இது பிரச்சனை பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் டெலிட் பண்ணுவோம். ஸோ அது வந்து டெலிட் ஆகாது, அன்இன்ஸ்டால் பண்ணுவோம், அன்இன்ஸ்டால் ஆகாது. ஸோ நம்ம வந்து கண்ட்ரோல் பேனலுக்கே போயிட்டு இதை நம்ம அன்இன்ஸ்டால் கொடுத்தாலும் ஒரு சிலதாகாது. ஸோ அந்த இடத்துலேயே போயிட்டு அன்இன்ஸ்டால் கொடுத்து அன்இன்ஸ்டால் ஆகலை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ஒரு பெஸ்ட் வே தான் இது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பண்ண முடியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பர்ஃபெக்டாக வந்து அன்இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா, அது ரிலேட்டடான ஃபைல்ஸ் வந்து பேக்ரவுண்டில் எதனா ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து எண்ட் ஆகாதனால தான் இது மாதிரியான ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு காரணம் தான் சொல்கிறேன். ஸோ இதை வந்து பர்ஃபெக்டாக எப்படி நம்ம ஒரு பிரச்சனை பண்ணுற ஒரு சாஃப்ட்வேரையோ இல்லை கேமையோ எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து இது தேவைப்படும். என்னென்னா ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படுது. இதோட லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதை ஃபஸ்ட்டு டவுன் பண்ணிக்கோங்க. அது என்ன சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போட்டிருக்கு பாருங்கள், விண்டோவில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இந்த IObit Uninstaller அப்படின்ட்டு. ஸோ இந்த சாஃப்ட்வேர் தான் நமக்கு தேவை. ஸோ ஹீரோ ட்ரிக் கீழே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஹீரோ ட்ரிக்கை தூக்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து இந்த சாஃப்ட்வேர் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, IObit Uninstaller 11.6 அப்படின்னு வெர்ஷனோட இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் நீங்கள் கெட் நவ் கீழே இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணி பெய்டு வெர்ஷனாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பெய்டு வெர்ஷனில் வந்து இதோட கொஞ்சம் ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம இதை வந்து ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு என்ன தேவையோ, என்ன நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணணுமோ அதை வந்து சூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து ஹீரோ ட்ரக்கை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ட்ரக் அப்படின்னு போட்டு வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 13.37 GB பக்கம் இதெல்லாம் வருது. ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது வந்து செலக்ட் ஆகிடும். செலக்ட் பண்ண உடனே இது எவ்வளோ ஜிபி, என்ன சைஸ் அப்படின்றதெல்லாம் வந்து மேலேயே காட்டிடும். எத்தனை ப்ரோக்ராம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இது ஒன்றுன்றதுனால இது செலக்ட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் எல்லா டிக் பாக்ஸும் கிளிக் பண்ணி மேலே அன்இன்ஸ்டால் கொடுக்கணும். ஸோ நீங்கள் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் கொடுத்த உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு விண்டோ க்ரியேட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர் யூ ஷூர் டு அன்இன்ஸ்டால் த செலக்ட் ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி போட்டு கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஆமான்ட்டு நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது 2 டிக் பாக்ஸையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் ஆகலைன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அங்கே போட்டிருக்காங்க. கிரியேட்டிங் ரிஸ்டோர் பாயிண்ட்ஸ் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதை வெயிட் பண்ணி இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அந்த விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண ஏதோ ஒரு சாஃப்ட்வேராக ஏதோ இருக்கட்டும், ஸோ அந்த பிக்சர் போட்டு டெலீட் ஆகிற மாதிரி ஒரு விண்டோ தான் அது. ஸோ அது சைஸ் எல்லாம் கீழே அங்கேயே போட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறமேட்டு கேன்சல் அப்படின்லாம் போட்டுருக்கு பாருங்கள். ஸோ நீங்கள் என்னத்தை அன்இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அது இங்கே தான் வந்து ப்ராசஸ் ஆகிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து முடியட்டும். இதுவும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இதுக்காகவும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ ஃபைனலி கொஞ்ச நேரம் கழிச்சு வெயிட் பண்ண உடனே இது வந்து ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக டெலீட் ஆன உடனே யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி அன்இன்ஸ்டால்டு ஒன் ப்ரோக்ராம் அண்ட் டெலீட்டட் த லிஃப்ட் ஓவர்ஸ் பிலோ அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓகே கொடுத்து விட்ருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன டெலீட் பண்ணோமோ அது வந்து பர்ஃபெக்டாக நம்ம சிஸ்டம் விட்டுட்டு அந்த ப்ராசஸ் எண்ட் பண்ணி அது பர்ஃபெக்டாக நமக்கு வந்து டெலீட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே அந்த ஹீரோ ட்ரக்கே கிடையாது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து எதனா ஒரு சிஸ்டமில் வந்து இது மாதிரி சாஃப்ட்வேரோ இல்லை எதனா ஒரு கேமோ இது மாதிரி எதனா ஒரு விஷயங்கள் வந்து நம்ம சிஸ்டம் மட்டும் தூக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து இதை தூக்கிடலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சாஃப்ட்வேர் கணக்கில் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சாரி, மறக்காமல் நீங்கள் போய்ட்டு டவுன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் தான் எங்களோட ஒரு சின்ன சின்ன மோட்டிவேஷன். ஸோ மீண்டும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, சி யூ, சைனிங் ஆஃப், மிஸ்டர் 16.